வெல்கம் டு அச்சு விட்டு சமையல். நான் இப்போ என்ன செய்ய போகிறேன்னா தட்டை செய்ய போகிறேன். முறு தட்டை. அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ 3 கரண்டி மாவு எடுத்துக்கிறேன். பச்சரிசி மாவு, இடியாப்பத்துக்கு அரைச்சி வச்சுருந்த மாவு எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ மாவு வறுபட்டுச்சு, ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். உளுத்த மாவு 2 ஸ்பூனு, பெருங்காயத்தூள், தனி மிளகாய்த்தூள், பூண்டு நல்லா நசுக்கி வச்சுருக்கேன், கருவேப்பிலை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கடலை பருப்பு நல்லா ஊற வச்சு வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்துடலாம். உப்பு தேவைக்கேற்ப சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். ஃபஸ்ட்டு இப்போ எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன், அது இது கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் வேணுன்னா பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். நான் எண்ணெய் தான், சூடான எண்ணெய் ஊற்றுறேன், ஒரு குழிக்கரண்டி. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். மாவு பசஞ்சு வச்சாச்சு. இப்போ எண்ணெய் கடாய் வச்சு தட்டி போட்டுக்கலாம். சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து மாவு தட்டிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கவர் போட்டு தட்டிக்கலாம். கையில் எண்ணெய் எடுத்துக்கலாம். நல்லா மெலிசாக தட்டிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு, ஒன்று எடுத்து எண்ணெயில் சேர்த்துடலாம். ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். இதே கலராக இருக்குன்னா சில்லி பவுடர் போட்டிருக்கேன், அதனால் அப்படி இருக்குது. இப்போ தட்டை ரெடி ஆகிடுச்சு. நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.